வெல்கம் டு தம் குக்கிங் சேனல். ஈவினிங் டைமில் ரொம்பவே சிம்பிளாக அண்ட் ஈஸியாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு தரணுன்னா கண்டிப்பாக இந்த பாலக் பக்கோடாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாலக் பக்கோடா செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலைப்பருப்பை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். கடல மாவு சேர்க்குறத விட இந்த மாதிரி கடலைப்பருப்பை ஊற வச்சு இதிலேருந்து பக்கோடா செய்யும்போது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். 5 பல் தோல் உரிக்காத பூண்டு சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. கம்மியாக இருந்தால் கூட பின்னாடி கூட கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. நல்லா கொரன்னு அரைக்கணும். பாருங்கள், இதில் பார்த்தா தெரியும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும். அப்போ தான் பக்கோடா போடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் வலிச்சு வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் காஞ்ச கொத்தமல்லி நல்லா ஒன்றும் பாதியமாக தட்டி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து ஒரு 30 இலை கிட்ட இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கீரை எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கீரையோட ஃப்ளேவர் ரொம்பவே நிறைய தெரியும். கூடவே கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கையளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாலக்கீரை மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட முருங்கீரை இருந்தாலும் சரி, அதை வச்சுமே செஞ்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஈவினிங் டைமில் ஸ்கூல் முடிச்சுட்டு வர பசங்களுக்கு இல்லை ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரவங்களுக்கு எல்லாமே நல்லா ஈவினிங் டைமில் இந்த மாதிரி சுட சுட பக்கோடா போட்டு கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க கீரை பிடிக்கலனாலும் இந்த மாதிரி பக்கோடாவில் கொடுக்கும்போது வந்தோடனே ஒரு க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்குது அப்படின்றதுனால ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்காகவும் வச்சுக்கலாம். இப்போ இதை எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு சைஸ் ஒரு ரவுண்ட் ஷேப்பாக போட வேணாம். ஏன்னா ரவுண்ட் ஷேப்பாக போட்டால் ஒரு மாதிரி போண்டா மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் கொரப்பாகவே கிள்ளி போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட உங்களுக்கு கை வைக்க பயமாக இருந்துச்சுன்னா ஸ்பூனில் கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். இப்போது ஒரு சைடு நல்லாவே வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், கலர் நல்ல கோல்டன் கலரில் வருது பாருங்கள். இது முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா உள்ளே ஒரு மாதிரி சவுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கலர் மாறணும். நல்லா அந்த கோல்டன் கலர் வரணும். நீங்கள் பக்கோடா கடையிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கோடா ஒரு நல்ல கலரில் இருக்கும்ல, அதே கலரில் ரொம்பவே நல்லா சூப்பராக கலர் மாறி வரும். நல்லா அந்த கோல்டன் கலர். அப்போ நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்ட்டு உள்ளே வரைக்கும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போது நல்லாவே வெந்துருச்சு. எண்ணெயிலேருந்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டி தனியாக வச்சுக்கோங்க. இதேமாரி நம்ம வச்சுருக்க எல்லா மாவையுமே போட்டு பக்கோடா எடுத்துக்கலாம். இந்தமாரி நல்ல டேஸ்டியான ஸ்நாக் நீங்களும் நல்லா சுட சுட டீக்கு இந்தமாரி பக்கோடா போட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி நிறைய ஹெல்த்தி ஸ்நாக் ரெசிபிக்கு அத்தையம்மா குக்கிங் சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான பாலக் பக்கோடா தயார்.